ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான டிஷ், ஆஃப்ரிக்கன் டிஷ் ஃபூஃபு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான்ஸ்டிக் பேனாக பார்த்துக்கங்க. இப்போது இந்த ஃபூஃபு இதில் ஆட் பண்ணி நான் கிரைண்ட் பண்ணும் போதே சால்ட் ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் சால்ட் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மாறிட்டே வரும். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபூஃபுல இருக்கிறதே இந்த மிக்சிங் மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டும் போது இப்போதுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு கிண்ட ரொம்ப டைட் ஆகி வரும். ஸோ உங்கள் வீட்டில் மற்றவங்களோட ஹெல்ப்பும் எடுத்துகிட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதை தனியாக தான் பண்ணேன். இப்படி பேனில் ஒட்டி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு மிக்சிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இன்னும் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியில் கை வச்சு மேலே வைக்கும் போது அது நம்ம கையில் ஒட்டி வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகியிருக்கிறத பார்ப்பீங்க. நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது பாருங்கள். ஸோ இன்னும் டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கிறத பார்ப்பீங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கலருக்கும் மிடில் இருந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபூஃபு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு வருது. இது நம்ம ஊரில் சொல்லணுன்னா இது ஒரு களி மாதிரி தான் இருக்குது. எந்த மேஜரான டிஃப்ரென்ஸும் இல்லை. ஜென்யூனாக சொல்லணுன்னா இது நம்மளால் அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு கையில் தண்ணி நனைச்சிட்டு அது மேலே வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். ஸோ இது ஒரு நல்ல நான்வெஜ் கிரேவியோடு வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.